நேற்று சொல்லியிருந்தீங்க சில பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, பட் ஆனால் ஃபோக்கஸ் இருக்காது. ஒரு நாளுக்கு இருக்கிற ஒரு ஆக்டிவ்னஸ் வந்து செகண்ட் டே இருக்காது, தேர்ட் டே இருக்காது, அப்படியே ரேப்பிடாக குறைஞ்சிட்டே வரும். அந்த கொஸ்டினுக்கு வந்து நான் உங்ககிட்ட தான் ஆன்சர் எதிர்பார்க்குறேன். என்னன்னா, நீங்கள் எப்படி ஆல்வேஸ் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க உங்கள் பிஸ்னஸில்? நீங்கள் இப்போ யூஸ் பண்ண டாக்டிக்ஸ் என்ன, அதை தெரிஞ்சுக்கணும்மா. ஒரே டைலாக் தான். இந்த மைனா படத்துல ஏதோ ஹீரோ சொன்னாரு, லவ் பண்ணுங்க லைஃப் நல்லா இருக்குங்கிற மாதிரி. எந்த வேலை செஞ்சாலும் விரும்பி செய்யணும். எந்த வேலை செஞ்சாலும் விரும்பி செய்யணும். மனசும் மூளையும் ஒரு விஷயத்தை ஏத்துக்குச்சுன்னா அங்க எந்த ஒரு டயர்னஸும் வராது. எவ்வளவு அப்போசிஷன் வந்தா கூட இந்த பிடிவாதம்னு ஒண்ணு இருக்கும் நம்ம பிடிச்ச விஷயத்துல. அப்ப நம்ம எந்த அளவுக்கு ஒரு விஷயத்த பிடிச்சு பண்றோங்கிறதுலதான் இருக்கு. உதாரணம் சொல்ல போனா, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இதே பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து எங்க ஃபேமிலியே பிசினஸ் பேக்ரவுண்டே கிடையாது. பட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் இன்டென்ஷனும் கிடையாது. ஒரு சூழ்நிலை தள்ளப்படுது. அந்த சூழ்நிலை தள்ளப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, செய்யற வேலையை விரும்பி செஞ்சுட்டே இருந்தேன். எந்த வேலை செஞ்சாலும் நான் அன்னைக்கே சொன்னேன், உங்களுக்கு நான் இருக்கேன் தெரியல, சம்பளத்துக்காக வேலை பார்க்க மாட்டோம், பலத்துக்காக வேலை பார்ப்போம்னு சொன்னேன். அப்ப நான் பலத்தை சேகரிக்காக நிறைய வேலை பார்ப்பேன், டெடிகேட்டிவா இருப்பேன். ஏன்னா அது விரும்புவேன். எனக்கு கம்ப்யூட்டர் தொட்டு வேலை பார்க்கறது ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்து. ஈவன் சொல்ல போனா என்னோட அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல கம்ப்யூட்டருங்கிறது வந்து ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்க வீட்டுல தான் பாக்குறது, எங்க வீட்டுல பார்த்தது கிடையாது. அது ஒரு ஆசையா இருக்கணும் எனக்கு. கேமுக்காக அது ஆசைப்பட்டது. பட் அதை தொடரும்போது ஒரு உணர்வு, ஸோ இதுல உட்காந்து லைஃப்ல அப்படியே ஒர்க் பண்ண எப்படி இருக்குன்ற ஒரு ஃபீல். அப்ப பிடிச்ச கம்ப்யூட்டரு, வேலை பிடிச்சது. ஸோ அப்படிங்கிறப்ப அது அப்படியே டயர்னஸ் தெரியாம ஓடுது. 4 மணி 5 மணிக்கு முடிச்சா கூட திருப்பி ஆக்டிவா ஒரு 9 மணிக்கு உட்காரோம்னா அது வேலை பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். அது வேலையா பாக்குறதே இல்லை. புரியுதுங்களா? டெய்லி ரொட்டீன், எப்படி காலைல எழுந்திரிச்சா குளிக்கிறோம், பல்லு விளக்குறோம், ஒரு ஆக்டிவிட்டி பண்றோம். அந்த மாதிரி நம்ம பண்ற எல்லா ஒர்க்குமே நம்மளோட உள்ள பின்னி பிணைஞ்சிற மாதிரி வச்சிடணும். வேலை பார்க்கணும்னு வச்சு பார்க்காதீங்க யாரும், தயவுசெய்து. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு எண்டு கார்டு வந்துடும், முட்டுக்கட்டை வந்துடும், ஒரு டயர்னஸ் வந்துடும், உங்களுக்கு விரக்தி வந்துடும். இந்த கடமைசி பலனை எதிர்பார்க்காது சொல்லுவாங்க இல்லையா? நம்ம கடமை என்ன? பிழைக்கிறதுக்காக உழைக்கிறது ஒண்ணு இருக்கு, உழைக்கிறதுக்காக பிழைக்கிறது ஒண்ணு இருக்கு. நீங்க இதை எப்படி எடுத்துக்க போறீங்க நீங்களா? அதை பார்த்து கவனம் பண்ணுங்க. லவ் பண்ணி பண்ணுங்க, எதை பண்ணணும். ஆபீஸ் ஓபன் பண்ணதாலையும் ஐஇ கூட எடுத்ததாலையும் முட்டாள்தனமா என்ன ஒரு எக்ஸ்போர்ட்டர்னு நானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆரம்பிச்சதோட சரி, நானும் என் பிசினஸும் ஒரே இடத்துல தான் நின்னுகிட்டு இருந்தோம். எப்பவுமே கூட இருப்பேன்னு சொன்ன ட்ரெயினர் ஒரு தடவை கூட என் போனை எடுக்காதப்ப இனி என்ன பண்றது, யார்கிட்ட கேட்கறது, ஒண்ணுமே புரியல.